ஆசீர்வாதம் பிள்ளைகளின் மேல் தங்கியிருக்க, பிள்ளைகளுடைய பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிக்க. உடைய வலது கரத்தை நீட்டுங்கள். எல்லாம் இந்த பிள்ளை ஆசீர்வதித்து கண்களை மூடி வாய் திறந்து ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்திலே அருமையான பிள்ளை அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வண்ணமாக அருமையான பிள்ளை அருமையான பெற்றோருக்கு ஈவாக, இலவசமாக, கர்ப்பத்தின் கனியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சுதந்திரமாக தேவிய பிள்ளைக்கு தந்திருக்க நன்றி ஆண்டவரே. அருமையான பிள்ளையுடைய வாழ்க்கையில புதிய நாளை கண்ட பிள்ளை, புதிய வருடம், புதிய வயதை கண்ட பிள்ளை, அறிவிலும் ஞானத்திலும் கிருபையிலும் தேவ வல்லமையிலும் பிள்ளை வளர்ந்து ஆசீர்வாதத்தை காண நாங்கள் சபையாராக சேர்ந்து இந்த பிள்ளை தேவனுடைய அன்பின் கருத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மேலான சமாதானமும் ஆசீர்வாதம் தொடர்ந்து பிள்ளை வழிநடத்தும்படியாய் தேவ கரத்தில் அர்ப்பணித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினால் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமூகம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சரி.